ஹாய்ங்க. சிங்கப்பூர் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப சேஃபஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு. காரணம் சிங்கப்பூர் கவர்மெண்ட் இந்த நாட்டுக்கு போட்டிருக்க சட்டத்திட்டங்கள் தாங்க. பொதுவா யாருமே இங்க உள்ள சட்டத்திட்டங்களை மீறுறதில்ல. காரணம் இதுக்கு பயங்கரமான தண்டனைகளும், ஃபைன் அமௌண்ட் இருக்கிறதுனால எந்த எல்லா பீப்புளுமே இந்த கவர்மெண்டோட ரூல்ஸை மீறி எதுவுமே செய்யறது இல்லை. எல்லாருமே கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்றாங்க. அதனாலதான் அந்த நாடு எல்லாத்துலேயும் ஒரு ஸ்டெப்லையும் மேல 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 போயிட்டு ஒரு டெவலப் கண்ட்ரியை தாண்டி நம்ம போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சும்மா ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னு வச்சுங்களேன். இங்க எல்லாருமே கண்டிப்பா ஒரு ரூல்ஸை பயங்கரமா ஃபாலோ பண்ணுவாங்க. நானே புதுசாக இங்க வந்திருக்கும் போதெல்லாம் சில விஷயங்கள் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா தான் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் இங்க காரு பைக் எல்லாம் போயிட்டு இருக்குன்னா இது வரைக்குமே நான் எந்த ஆரன் சவுண்ட் நான் கேட்டதே இல்லைங்க. இது வரைக்கும் நான் ரெகுலர் நான் ரோட்ல போயிட்டு இருக்கேன். அப்போது கார் பைக்ல எவ்வளவோ பாக்குறோம், தினமும் டிராபிக் எல்லாமே பாக்குறோம். ஆனா எந்த விதமான காரோட ஆரனையும் நான் இது வரைக்கும் கேட்டது இல்லைங்க. அது மாதிரி நம்ம ஒரு லைன் ஃபாலோ பண்றோம், ஒரு ஏடிஎம் ஃபாலோ பண்றோம் அப்படின்னாலும் கரெக்டா ரூல்ஸ் படி அதை ப்ராப்பரா லைன் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு எம்ஆர்டி பஸ்ல ஏறோம், இல்லை அப்படின்னா ஒரு ட்ரெயின்ல ஏறோம் அப்படின்னாலும் எல்லாத்துலயுமே ரொம்ப ப்ராப்பரா அவங்களோட லைனை ஃபாலோ பண்ணுவாங்க. சின்ன வயசுல இருந்து இந்த குழந்தைகள் எல்லாருமே அப்படி வளர்க்கப்படுறதுனால அந்த குழந்தைகளும் சின்ன வயசுல இருந்தே அந்த அந்த ரூல்ஸ் அது எல்லாத்தையுமே கரெக்டா ஃபாலோ பண்ணி கரெக்டான இதுல போயிட்டு இருக்காங்க. நம்மளுமே கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ரூல்ஸுக்கு நம்மளுமே அடாப்ட் ஆயிரும். நம்ம அடாப்ட் ஆகல அப்படின்னாலும் சிங்கப்பூர் ரூல்ஸ் படி நம்ம கண்டிப்பா அதை செஞ்சுதான் ஆகணும். நம்ம ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அதோட சட்டத்திட்டங்களை தெரிஞ்சுட்டு கண்டிப்பா அதுபடிதான் நம்ம நடக்க முடியும். ஆனா நம்ம ஊர்ல வேற மாதிரி இருப்போமா, அது மாதிரி இங்க இருப்போம் அப்படின்னா கண்டிப்பா இருக்க முடியாது. அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் நம்மளை மாத்திக்கணும். அது மாதிரி சிங்கப்பூர்ல நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கிறதோட நம்ம இங்க நம்ம எதெல்லாம் மாத்திக்கணும், இங்க உள்ள கவர்மெண்ட் என்னென்ன ரூல்ஸ் அப்படி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாமா. சிங்கப்பூர் சட்டத்திட்டங்கள் மக்களின் பாதுகாப்பிற்காக ஃபர்ஸ்ட் அதிகமா பப்ளிக் எல்லாம் கூடுற இடத்துல நம்ம ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாதுங்க. அப்படி மீறி நம்ம பண்ணோம் அப்படின்னா ஸ்பாட் ஃபைன் $200, நீதிமன்றம் போனா நம்ம $1000 ஃபைன் கட்டணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம தினமும் யூஸ் பண்ற பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், எம்ஆர்டி, அதுக்கப்புறம் பஸ் எல்லாத்துலயுமே நம்ம ஏதோ ஒரு அர்ஜென்ட்டுக்காகவோ எமர்ஜென்சிக்காக உள்ள சாப்பிட்டோம் அப்படின்னா $500 ஃபைன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இருக்கிற குற்றத்துல அடுத்தவரோட ஒய்ஃபை அவங்களுக்கு தெரியாம நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பா இது மிகப்பெரிய அஃபென்ஸுங்க. இங்க நம்ம அப்படி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் $10,000 சிங்கப்பூர் டாலர் ஃபைன் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கங்க. நம்ம ஒரு காசுக்கு 6 லட்சம் ரூபாய்க்கு மேல இல்லைங்க. இங்கே எல்லா இடத்துலயுமே லிக்விட் நமக்கு கிடைக்கும். ஆல்கஹால் வாங்கணும் அப்படின்னா நமக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட், எல்லா கடையிலுமே, ஹோட்டல், நமக்கு எங்கே போனாலும் நமக்கு கிடைக்குங்க. அதுல என்ன சட்டம் அப்படின்னா நம்ம ஒரு 10:30க்கு மேல நைட் நம்ம மது விற்பனை பண்ணோம் கடையில அப்படின்னா நமக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் $10,000 ஃபைன் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. இங்க இருக்கிற விலங்குகளுக்கு நம்ம கண்டிப்பா உணவு கொடுக்கக்கூடாதுங்க. சிங்கப்பூர் என்னதான் அடிக்கடி மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் ரொம்ப வெப்பமண்டலமா இருக்கும். இங்க உள்ள தட்பவெப்ப நிலைக்கு இங்க உள்ள உயிரினங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. எந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் கொடுக்கணுங்கிறது தெரியாது. நம்ம ஏதோ ஒரு உணவுப் பொருளை கொடுத்து அந்த விலங்குகளுக்கு பாதிப்பாயிடுச்சுன்னா தண்டனை ஒரு பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு தண்டனையும் உண்டு, அதுக்கான ஃபைன் அமௌண்ட் உண்டுங்க. இன்கேஸ் ஏதோ விலங்குகளுக்கு நம்ம உணவு கொடுத்து நம்ம பிரச்சனை ஆயிட்டோம் அப்படின்னா $5,000 $1,000 வரைக்கும் ஃபைன் அமௌண்ட் உண்டுங்க. இன்கேஸ் நம்ம ஊர்ல இருக்கிற புறாக்கள், அந்த மாதிரி புறாக்கள் இங்க மேய்ஞ்சிட்டு இருக்கும் போதோ அதுக்கு நம்ம மேக்சிமம் எல்லா இடத்துலயும் போர்டும் இருக்கும். அந்த புறாக்களுக்கு நம்ம உணவு கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் $500 ஃபைன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஒரு அர்ஜென்ட்டுக்காக நம்ம பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு நம்ம வாஷ் பண்ணாம போயிட்டோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி ஒரு இன்ஃபார்ம் பண்ணா அதுக்குமே $1000 ஃபைன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம அவுட் சைட்ல எங்க நம்ம பாத்ரூம் போனாலும் அதுக்கும் சிங்கப்பூர்ல $1000 மேலேயும் ஃபைன் அமௌண்ட் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சிங்கப்பூருக்கு மரங்களுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பா. பாத்தீங்கன்னாவே தெரியும், ரொம்ப பசுமையா, அதுக்கான சட்டத்திட்டங்கள் பயங்கரமா இருக்கு அப்படிங்கிறது போன வழியில பார்த்துருப்போமா. அதுக்காக நம்ம இங்க உள்ள மரங்கள்லாம் மாமரம், தென்னை மரம், நிறைய மரங்கள் இருக்கு. இந்த மரங்கள்ல ஏறி நம்ம பழங்களை பறிச்சிட்டோம் அப்படின்னாலும் அதுக்கு இங்க பயங்கரமான ஃபைன் அமௌண்ட் உண்டுங்க. அந்த பழங்கள் கீழே விழும் ஒரு எடுத்து நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். மேலே ஏறி பறிப்பது சிங்கப்பூர்ல கண்டிப்பா குற்றமாகும். அதுக்கும் $1000 வரைக்கும் ஃபைன் போடுவாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம யூஸ் பண்ண இந்த சிகரெட் துண்டு, சாக்லேட் கவர், இது எல்லாத்தையுமே நம்ம தூக்கி விட்டு த்ரோ பண்ணிட்டோம் அப்படின்னா அதை பார்த்து நம்ம மேல ஃபைன் போட்டா அப்படின்னா $300 ஃபைன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இன்னொன்று இதுதாங்க எனக்கு இந்த ரூல்ஸ் ரொம்ப பிடிச்சது. நம்ம ஒரு ரொம்ப மிகப்பெரிய பாட்டில், பேப்பர், அது மாதிரி ரொம்ப ஏதாச்சும் பெரிய ஒரு பொருளை யூஸ் பண்ணிட்டு நம்ம தூக்கி த்ரோ பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம இன்கேஸ் ஏதோ ஒரு கேமரால எதையோ பார்த்து நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டா அப்படின்னா அதுக்கு கொடுத்துருக்க சட்டத்திட்டங்கள் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அது மாதிரி நம்ம மேல கவர்மெண்ட்ல கோர்ட்ல நம்ம மேல கேஸ் ஃபைல் பண்ணிட்டா அப்படின்னா அதுக்கான தண்டனையா என்ன அப்படின்னா நம்ம அந்த கிரீன் கலர் அந்த கிளீன் பண்றவங்கலாம் போட்டுருப்பாங்கல்ல, சுத்தம் பண்றவங்க, அந்த ட்ரெஸ்ஸை நம்ம வியர் பண்ணிட்டு நமக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருவாங்க. அந்த இடத்த நம்ம ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அது எல்லாத்தையுமே ப்ராப்பரா கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கான கேஸ் நமக்கு நம்ம வெளியில வர முடியுங்க. அதுக்கான தண்டனை எதுக்கு அப்படின்னா இனிமே அந்த தப்பை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவும், இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மக்கள் தூய்மை பணி செய்யறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் இந்த தண்டனை ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. எனக்கு பார்த்ததுல இந்த சட்டத்தை எனக்கு ரொம்பவே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. சிங்கப்பூர்ல எந்த போதைப் பொருள்களை நம்ம மாட்டோம் அப்படின்னாலும் அதற்கான தண்டனை மிக 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 பெரிய தண்டனையா நமக்கு கிடைக்குங்க. இப்போ நம்ம ஒரு புகையிலை பொருளை வாங்குறோம் இல்லை விற்கிறோம் அப்படின்னா
அதை வந்து நம்ம அந்த விதமாக நம்ம கேஸில் மாட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து 6 ஆண்டுகள் சிறை தண்டனையும் $10,000 ஃபைன் அமௌண்ட்டுங்கிறது சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து நிர்ணயம் பண்ணியிருக்குங்க. அதுக்கப்புறம் ட்ரக்ஸு, இந்த மாதிரி மிக அதிகமான ஹெராயின்ஸ் இந்த மாதிரி சொல்கிற போதைப் பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம சிங்கப்பூரில் வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம மாட்டினோம் அப்படின்னா நமக்கான தண்டனையாக அதிகபட்ச தண்டனை மரண தண்டனை தாங்க. அதை ரொம்ப ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதனால் ரொம்ப பயங்கரமான தண்டனை வந்து இந்த மாதிரி போதைப் பொருள்களை கொண்டு வந்து நம்ம சிங்கப்பூரில் மாட்டினோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் தப்பிக்கவே முடியாது. இன்னொரு விஷயம் வந்து நம்ம ஊரில் மாதிரிலாம் கட்சிக்குடி, அதுக்கப்புறம் அந்த வால்பேப்பரு, தென் வந்து இந்த போஸ்ட்டு, இது எதுவுமே இங்கே சிங்கப்பூரில் வந்து அலௌடு இல்லைங்க. அந்த நேஷனல் டேக்கு மட்டும் சிங்கப்பூர் ஃபிளாக் மட்டும் அங்கே உனி வந்து இருக்கும். மற்றபடி எந்த வால்பேப்பர் இது எதுக்குமே அலௌடு இல்லை. சிங்கப்பூர்ல வந்து நம்ம ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியோ இல்லை வந்து ஒரு பர்சனல் ப்ராப்பர்ட்டி எதுவுமே நம்ம வந்து போய் டேமேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அடிச்சு உடைச்சிட்டோம் அப்படின்னா அதற்கு கண்டிப்பான தண்டனையா வந்து 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் பின்னாடி அடிக்கிற அந்த பக்கவாத அடின்னு சொல்லுவாங்க ரோத்தா, அந்த தண்டனையும் உண்டுங்க. தென் வந்து நம்ம வந்து ஒரு ஆளை அடிச்சிட்டோம் அப்படின்னாலும் அதுக்கும் கண்டிப்பாக தண்டனை உண்டுங்க. இதுக்கு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஒரு தண்டனைக்கு 3 அடி வீதம் நம்ம எத்தனை குற்றங்கள் செய்யறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக பின்னாடி வந்து சம்பவம் உண்டுங்க. இது மட்டும் இல்லைங்க, சிங்கப்பூர்ல வந்து அன்றாடம் யூஸ் பண்ற ரூல்ஸா வந்து ரோட்லலாம் எச்சு துப்பக்கூடாது. தென் வந்து நம்ம யூஸ் பண்ண பொருள் வந்து கண்டிப்பாக கொண்டு டஸ்ட்பின்ல தான் போடணும். நம்ம வந்து ஒரு எம்ஆர்டியில் ஏறுறோம் இல்லை ஒரு ஏடிஎம்ல பணம் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற லைனை ஃபாலோ பண்ணணும். ஒரு மாலுக்கு போகிறோம் இல்லை ஒரு மளிகை ஷாப்புக்கு காய்கறி வாங்க போகிறோம் அப்படின்னா அங்கே லைன் இருந்தால் கண்டிப்பாக எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணணும். தென் வந்து எம்ஆர்டி வந்து நம்ம வந்து பஸ்ஸில் ஏறுறோம் இல்லை ட்ரெயினில் ஏறுறோம் அப்படின்னாலும் அதுக்குமே கரெக்டாக அந்த கியூவான லைனை ஃபாலோ பண்ணணும். நம்ம ஒரு எக்ஸலேட்டில் ஏறுறோம் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு இருக்கிற லெஃப்ட் சைடில் தான் நம்ம ஃபுல்லாக நின்றுட்டு போகணும். அதுக்கு இருக்கிற ரைட் சைடில் வந்து ஃபுல்லாக மக்கள் ஏறி சீக்கிரம் போகிற மக்கள் வந்து மேலே போவாங்க. அது மாதிரி எக்கச்சக்கமான ரூல்ஸ் வந்து இங்கே ஃபாலோ பண்ணுவாங்க. கண்டிப்பாக எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுமே எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுவோம். ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இருந்தாலும் நமக்கு எல்லாமே ஆச்சரியமா இருக்கும். தென் சிங்கப்பூர்ல வந்து இவ்வளவு ரூல்ஸ் இருக்கிறதுனால மட்டும்தான் சிங்கப்பூர் வந்து இவ்வளவு டெவலப் ஆயிருக்கா. இந்த ரூல்ஸ்ல வந்து எது உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ரூல்ஸ், எது வந்து இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. நீங்க சிங்கப்பூர்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்டு யாரோ ஒரு ஆள் புதுசா சிங்கப்பூருக்கு அரைவல் ஆகிறா அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளவு ரூல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனாலதான் சிங்கப்பூர் வந்து இவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.